குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்களா? ஸோ நம்மளுக்கும் வேலை சீக்கிரமாக முடியணும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 பொருள் மட்டும் நல்லா ஒரு வாட்டி கலந்து வச்சுருங்க. ஸோ நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா ரொம்ப இலக்கமாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் பதத்துக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்வீட் சூப்பராக வரும். ஸோ அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் விட்டுறலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டு 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ சர்க்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகு பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். ஸோ நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு அந்த பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது வந்தாலே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். ஸோ இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு வாட்டி பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பூரிக்கு உருட்டுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவை தூவிட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் இருக்காமல் மீடியமாக பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா உருட்டிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் இல்லை நைஃப் இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷோ பண்ண மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் விட்டுட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சும்மா ஒரு டிசைனுக்காக தான். ஸோ இந்த குக்கி கட்டர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நைஃப் கூட வச்சு கோடு போட்டுக்கலாம். ஸோ இதை மேலே 2 எட்ஜஸை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா லாக் கேட்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்துடும். எண்ணெய் நல்லா சூடானவுடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு ஸோ நல்லா பொரிச்சு எடுங்க. ஸோ ஒரு நைஃப் வச்சு தள்ளி விட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ பபுள்ஸ் எல்லாம் அடங்கினவுடனே உங்களுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு நம்ம உடனேவே நம்ம சர்க்கரை பாகு இருக்கு இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சர்க்கரை பாகு ஆறி இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று சூடாக இருந்தால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டும். திருப்பி போடுங்க. ஸோ அந்த சுகர் அந்த வாட்டர் எல்லா பக்கம் நல்லா கோட்டாகி வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே மாதிரி உள்ளே ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குட்டீஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.